நான் உங்கள்கிட்ட வரக்கு முன்னாடி நேர்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு வரலாமா இல்லை நீங்கள் கருத்து சரி நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக ஒன்று பார்க்கணும், அதுவும் இந்தியாவை போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இது ரொம்ப முக்கியம். மக்களை அழுத்தக்கூடிய பொருளாதார சமூக பிரச்சனைகள் பலவற்றிற்கு தீர்வு காண்பதற்கான கவனம் செலுத்தப்படக்கூடிய அந்த தருணத்தில் பார்த்தீர்களானால் அவர்களை திசை திருப்புவதைப் போல சில செய்திகள் எல்லாம் வரும். இது பிளான்ட் அப்படின்வாங்க, பிளான்டிங் அண்ட் நியூஸ் அப்படின்வாங்க. இது வந்துட்டு திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் சொன்னதை போல ஒரு உள்ளூர் இதழில் கூட இது போட்டு இதை பெருசாக்குவாங்க. மொத்த விஷயமும் வந்துட்டு அதை நோக்கி திரும்பிடும். உள்ளபடியான அந்த பிரச்சனையை வந்துட்டு மறைச்சிருவாங்க. ஆக இந்த இடத்துல என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த ஊடகங்களில் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய பொறுப்பு, இன்னொன்று மாஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் இருக்கக்கூடிய புத்திசாலிகள் என்ன சொல்லணும், இது கவுண்டர் அட்டாக் பண்ணணும். எந்த முக்கியமான பிரச்சனையோ அதை விட்டுட்டு ஏன் இதை பேசுறீங்க? உதாரணத்துக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடிய அறிவிப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சமஸ்கிருதத்தை பற்றி ஒரு அறிவிப்பு வரும். அது ஏன் வருது? இந்த நாடு சமஸ்கிருதத்துக்காக அழுதுட்டு இருக்குதா? கீதைக்காக ஏதாவது அழுதுட்டு இருக்குதா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதை படிக்கிறவங்க படிக்கிறாங்க, அதை கடைபிடிக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்க, அதில் எந்த விதமான எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க இதை பேசி எது செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நான் இஷ்யூ பிகமிங் அன் இஷ்யூ டைவர்ட் பண்றாங்க. ஆமா, பிரச்சனையற்ற ஒன்று பிரச்சனையாக்கப்பட்டு அது விவாதத்திற்கு வரும்பொழுது அடி நீரோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பல்வேறுபட்ட முக்கிய மசோதாக்கள் எவ்விதமான விவாதங்களும் இன்றி மினிமம் கோரம் என்று சொல்வார்களே, அந்த குறைந்தபட்ச உறுப்பினர்களை மட்டுமே நிறைவேற்றி விட்டு போவார்கள். இதுதான் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய மோசடி. இந்த இடத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியவர்கள் ஒன்று ஊடகம், மற்றொன்று அந்த ஊடகத்தின் சார்பாக அனைத்தும் அறிந்து கொள்ள முற்படின மக்கள். இதுதான் இங்கே முக்கியமானது. நான் ஒரு நேர்களுக்கான கேள்விக்கு போயிட்டு ஒரு சில இடைவெளிக்கு போகலாம். நேர்கள் இங்கே இருக்கக்கூடிய நேர்கள் யாருமா கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். உங்க அறிமுகப்படுத்திட்டு உங்களுடைய பெயரை சொல்லிட்டு யாருக்கு கேள்வின்னு சுருக்கமாக விரைவாக. மாலன் சார் கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க பேர்? சார், என்னோட பேர் வந்து கௌதமன் சார். ஸோ என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் சார்ந்த ஊடகங்கள் தான் அதிகமாக இருக்கு. நடுநிலை ஊடகங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அரசியல்வாதிகள், அரசியல் தாக்கம் இல்லாத செய்திகள் தமிழ்நாட்டில் வரவே வராதா? மக்கள் ஒன்று இன்னைக்கு வந்து முட்டாள்கள் கிடையாது. ஒரு ஊடகத்தை தரம் பிரித்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்து நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னைக்கு ஊடகங்கள் வெளியே வரப்போது, ஒரு நடுநிலையான செய்திகள் என்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க? அந்த திருமாலம் தரேன். வேற ஏதாவது கேள்வியா இருக்கா? அதுக்கு தான் நம்ம கேள்விகளை மொத்தமாக வாங்கி கொண்டு ஒரு இடைவெளிக்கு பயணிக்கலாம். யாருக்கான கேள்வி? பெயர்? என் பேரு அலி. அலி அலி சொல்லுங்க, கேள்வி யாருக்கானது? நான் என்ன சார்ட்ட கேட்குறேன் என்னன்னா, இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக ஊடகங்களை விமர்சிக்கப்படுகிறது. அவருடைய ஊழல்கள், தனிப்பட்ட விஷயங்கள். ஒரு அரசியல்வாதி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்கைகள் வந்து கண்டிப்பா விமர்சிக்கப்படணும். அவருடைய கொள்கைகள் வந்து நாட்டுக்கு நல்லதா தீயதா அது கண்டிப்பா விமர்சிக்கப்படும். தனிமனித விமர்சனங்கள் வந்து அதிகமா இருக்குது. அவருடைய பின்னாடி இருக்கிற கொள்கைகள் வந்து விமர்சிக்கப்படல. அது கண்டிப்பா தேவை. திருமாலன், உங்களுக்கான கேள்விக்கான பதில். நீங்க நடுநிலை ஊடகங்கள் என்பது நீங்கள் தொலைக்காட்சியை மனதில் வைத்துக்கொண்டு பேசினால் அது வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகத்தான் வந்து இங்கே நடுநிலை ஒரு ஊடகத்தை தொலைக்காட்சியை நடுநிலையாக நடத்துவதற்கான வாய்ப்பு என்பது இப்போதான் ஒரு 5 ஆண்டுகளாக வந்திருக்கு. ஏனென்றால் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் நடத்தலாம், ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது என்பதில் வந்து ஒரு ஏகபோகம், ஒரு மொனாப்புலி இருந்தது. அதனால் அது கடைசியில் போய் சேராது. இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கிறது. இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சந்தை பொருளாதாரத்தினுடைய ஒரு நல்ல விளைவுகள் என்று சொன்னால் அது உங்களுக்கு முன்னால் நிறைய வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். அது நீங்கள் காலையில் பல் துலக்கிற ஒரு பேஸ்ட்ல இருந்து ஆரம்பித்து நீங்கள் வாங்குகிற கார் வரைக்கும் பல்வேறு விதமான வாய்ப்புகளை இருந்து நீங்கள் உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நடுநிலை ஊடகங்கள் உங்கள் முன் வைக்கப்படும் போது அதை ஆதரிக்க வேண்டிய கடமை வந்து மக்களுக்கு இருக்குது. அதை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை வந்து அவர்களுக்கு இருக்குது. ஒரு தரையில் மண்ணில் வந்து ஒரு விதையை ஊன்றி இருக்கும், அதற்கு தண்ணீர் ஊற்றுறோம். ஆனால் சூரியனோட உதவியும் இருந்தால்தான் வந்து அது வளர முடியும். அது மாதிரி அதை வளர்த்தெடுப்பதில் மக்களுக்கும் பங்கு இருக்கு. அதை அவர்கள் நிறைவேற்றினால் தானே அது நிச்சயமாக வளரும். ராயநாதன், உங்களுக்கான கேள்விக்கான பதில். தனிமனித ஆளுமைகளை விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கும். கொள்கைகளை தாண்டி தனிமனித ஆளுமைகளின் மீதான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதான விமர்சனம் ஏன் அதிகமாக போகிறது? ஆமா, அதாவது கொள்கைகளை ஏன் விமர்சிக்காத தலைவர்களை பற்றி விமர்சிக்கிறீங்க? கொள்கை இருந்தா தானே, இல்லை கொள்கையை வச்சிருக்கிறாங்களே அதை கடைபிடிச்சா தானே. அப்போ அது ரெண்டுமே வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி பேசினாலே இது இல்லை யாராவது அந்த கொள்கை அவர்களிடம் இல்லை, அந்த கொள்கையை கடைபிடிப்பதில்லை என்பதை கூட விமர்சிக்கலாம். ஆனால் அதை தாண்டி இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார், இவர் பாருங்க இப்படி, இந்த மாதிரியான அருவருப்பான அநாகரிகமான விமர்சனங்கள் ஏன் வருதுங்கிறார் அவர். இல்லை, அது முன்னிலைப்படுத்தப்பட்ட தலைவர்கள், நம்ம மக்கள் முன்னிலைப்படுத்திருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்களுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்துட்டு அரசியல் அப்படின்னு ஆகிப்போச்சு.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆளுமை தொடர்பா பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இப்போ காமராஜர் அப்படின்னம்னா கல்வி, காமராஜர் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, இல்ல ஆர் வெங்கட்ராமன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, அப்ப நேரு அப்படின்னம்னா கலப்பு பொருளாதாரம் அப்படிலாம் சொல்றோம்ல. அண்ணா அப்படின்னம்னா ஒரு 3 இது சொல்றோம், சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர், இருமொழி கொள்கை அப்படிலாம் சொல்றோம்ல. அப்படிலாம் பின்னாடி வந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம பெருசா எதுவுமே சொல்ல முடியாது, இலவசம் அப்படிதான் சொல்ல முடியும். இல்ல அண்ணா அது ஒண்ணு. தமிழகத்தில் அண்ணாவிற்கு பிறகு வந்த அரசியல் தலைவர்களிடம் தனிமனித விமர்சனத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு மட்டும்தான் நடவடிக்கை இருக்குன்னு சுருக்கிட முடியுமா? அப்படி இல்ல, அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, புகழப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை பற்றி அவர்களை பற்றி ஒரு பிம்பம் உருவாக்கப்படும் போது அதற்கான ஒரு எதிர்வினையாக இதை நான் பார்க்கிறேன். நீங்க உருவாக்குகிற பிம்பங்களை நாங்கள் நம்பவில்லை, இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று எங்களுக்கு தெரியாதா, இவர்கள் இப்பேற்பட்டவர்கள் என்று அதை மக்களுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸாக அதை நான் பார்க்குறேன். ஒரு லார்ஜர் தன் லைஃப் பிம்பத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அப்போ அப்போ அதற்கான ஒரு அதை பகடை செய்வதாக, அதை நிராகரிப்பதாக ஒரு எதிர்ப்பு. அவர்களுடைய கொள்கையை நேரடியாக என்னால் எதிர்க்க வலுவில்லாத பொழுது நான் அவர்கள் மீதான தனிமனித விமர்சனத்தை வைக்கிறேன், அப்படி எடுத்துக்கலாம். அதுவும் அது எளிதாக இருக்கு, தனிமனித விமர்சிப்பது எளிதாக இருக்கு. ஒரு கொள்கையை அது ஐநாவின் கருத்து. அதாவது காமராஜரோட தமிழ்நாட்டில் அரசியல் முடிஞ்சு போயிட்ட மாதிரி பேசுறதுங்கிறது அது ஒரு பேஷன். அது எனக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதற்கு பின்னால் இங்கே அரசியல் இருந்திருக்கிறது, சமூகத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன, பல தலைவர்கள் அதுக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை அளித்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்மறை விஷயங்களை மட்டும் தொகுத்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்வது என்பது இன்றைய அரசியல் நிலைப்பாட்டை ஒட்டிய ஒரு விஷயம். அதற்கும் நான் போக விரும்பவில்லை. ஆனால் வேறொரு விஷயம் இதில் நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாகவே ஊடகங்கள் மட்டுமல்ல, சமூகத்திலேயே லட்சியவாதம் என்பது இன்றைக்கு செத்து போய்விட்டது. லட்சியவாதமே அற்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது சமூகத்தின் ஒட்டுமொத்தமான நலன்களை பற்றி நாம் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. தன்னுடைய நலன்கள், அந்த தன்னுடைய நலன்களுக்கு யார் ஏதாவது செய்வார்களா? இதுதான் தேர்தல் அரசியலுக்குள்ளும் இருக்கிறது, மக்களுடைய மனோபாவத்திலும் இருக்கிறது, இளைஞர்களிடமும் அதுதான் இருக்கிறது. ஆகவே ஒரு சமூக மாற்றம், சமூக நீதி, இதை பற்றிய கருதுகோள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போனதற்கு வெறுமனே அரசியல் கட்சிகளை மட்டும் குறை சொல்ல முடியுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கா? இது அப்ப இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கா, இல்ல இது கேரளாவில் இருக்கா, இல்ல வேற ஒரிசாவில் இருக்கா? இப்படி நம்ம இந்தியா முழுக்க அதை எடுத்து பார்ப்போம். இந்த ஷீனம் என்பது எப்படி நடக்கிறது? இது நம்முடைய நவீன பொருளாதாரத்தோடு தொடர்புடையது, நம்முடைய நவீன கல்வியோடு தொடர்புடையது, நாம் எத்தகைய ஒரு சமூக அமைப்புகளை உருவாக்குகிறோம் என்பதோடு தொடர்புடையது, இது ஒரு சர்வதேச சூழலோடு கூட தொடர்புடையது. இதற்காக நான் இதை நியாயப்படுத்த மாட்டேன். இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு கவலை, கேள்வி இருக்கிறது. அரசியலற்ற ஒரு சமூகம், லட்சியவாதமற்ற ஒரு சமூகத்தை நாம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி உருவாக்கிவிட்டு தலைவர்களை நோக்கி நீங்கள் லட்சியவாதம் அவர்களிடம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்பது என்பது அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? தலைவர்கள் தானே, நீங்க தலைவர்கள் வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே கேள்வி இல்ல ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது தலைவர்கள் தான் ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள், தலைவர்கள் தான் வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள், முன்னேறி எப்படி இருக்குதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது இதே ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட உதாரணம் என்று நான் சொல்கிறேன். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகளின் வழியாகத்தான் தலைவர்களும் உருவாகிறார்கள், அரசியல் இயக்கங்களும் உருவாகின்றன. ஒருபுறம் அரசியல் இயக்கங்கள் சமூக மதிப்பீடுகளை வீழ்ச்சியடைய வைக்கின்றன, அதை மேலும் க்ஷீணப்படுத்தும் விதமாக ஒட்டுமொத்தமான சமூக பொருளாதார சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. பண்பாட்டு தளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், பொருளாதார தளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இது எப்படி ஒரு அரசியலற்ற ஒரு சூழல் என்பது எப்படி உருவாகிறது? இல்ல நீங்க ஒரு தலைமை, சாதாரண ஒரு மனிதனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்ம பார்க்கறது, இந்த மாதிரியான புறக்காரணிகளை கண்டறிந்து அவற்றோடு போரிட்டு வெற்றி கண்டு சமூகத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விளிமியங்களோடு கூடிய ஒரு சமூகமாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தானே தலைமைக்கு. தலைவர்களுடைய பொறுப்பை பற்றி நான் மறுக்கவே இல்லை. அந்த பொறுப்புகள் பல சந்தர்ப்பங்களில் நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அரசியல் என்பது ஒரு தலைவரால் உருவாக்கப்படுவதில்லை. காந்தி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல. அன்றைக்கு அறிந்த மிகப்பெரிய தேசிய இயக்கத்தினுடைய எழுச்சி தான் காந்தியை உருவாக்கியது, பல மகத்தான தலைவர்களை உருவாக்கியது. சமூகத்தில் அந்த லட்சியவாதம் எப்படி மேலந்து வருகிறது? காந்தி இந்தியாவிற்கு சுதந்திரத்தை இறக்குமதி செய்தாரா? லட்சியவாதத்தை காலகட்டம் தலைவர்களை